தேசிய கல்விக் கொள்கை 2020 கிட்டத்தட்ட 34 ஆண்டுகளுக்கு பிறகு தேசத்தின் கல்விக் கொள்கையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் குறிப்பிடத்தகுந்த மாற்றமாகும். இதை எதிர்ப்பதில் தமிழகத்தின் இரு கழகங்களும் ஒரு புள்ளியில் இணைகின்றன. இது அப்பட்டமான பிற்போக்கு அரசியல் என்று சாடும் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் புதிய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு தரும் வானளாவிய வாய்ப்புகளையும் இதை எதிர்க்கும் கழகங்களின் உள்நோக்கத்தையும் கூர்மையாக விவரிக்கிறார். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக எடுத்த ஆயுதத்தை பொருத்தமில்லாமல் இப்போதும் எடுத்துக் கொண்டிருப்பது என்பது விஞ்ஞானத்துக்கே எதிரான ஒன்றாகும். சைக்கலாஜிக்கல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்க இந்த மத்திய அரசு தன்னுடைய தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக குழந்தைகள் மீது கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. ஸ்டாலின் குடும்பத்தினர் நடத்துகிற பள்ளியில் 1.5 ஆண்டுகளில் இருந்த ஸ்கூலுக்கு வா என்று சொல்லுகிறார்கள். இது என்ன விதமான தாக்குதல்? இந்த அரசியல்வாதிகள் ரொம்ப வினோதமாக இருக்கிறார்கள். அதாவது பொது வாழ்க்கையில் இவர்கள் எதையெல்லாம் எதிர்க்கிறார்களோ அதையெல்லாம் தனி வாழ்க்கையில் ஒரு தொழிலாகவே செய்து வருகிறார்கள். கூடுதலா மொழியை தெரிந்து கொள்ளாதே, கூடுதலாக எதையும் படித்து விடாதே, உன்னுடைய அறிவை விரிவாக்கிக் கொள்ளாதே, ஞானத்தை பெருக்கிக் கொள்ளாதே. இதை சொல்றதுக்கு என்ன கல்விக் கொள்கை? ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 காசு இல்லாதவர்களுக்கும் இதே வசதியை தருவதற்காக வருகிறது. எனவே இவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நேயர்களே. ஜூலை 29ஆம் தேதி மத்திய கேபினட் தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு ஒப்புதல் தந்தது. அதிலிருந்து தமிழகத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஆரம்பமாயிற்று. இந்த இரண்டு கழகங்களும் போட்டி போட்டுக்கொண்டு தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்ப்பதில் ரொம்ப தீவிரம் காட்டின. அல்ல, திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு இவர்களுடைய எதிர்ப்பு எந்த விதத்தில் நியாயமானது? இவர்கள் என்ன விதமாக எதிர்க்கிறார்கள்? எதிர்ப்பதன் காரணம் என்ன? இவற்றை பற்றி தான் நாம் காணப்போகிறோம். முதல்ல ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல்வர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் தமிழகத்தின் இருமொழி கொள்கையே தொடரும், அது பாதுகாக்கப்படும், மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதாக ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில அவர் குறிப்பிடுகிறார் ஒரு இடத்துல, பேரறிஞர் அண்ணா தமிழக சட்டப்பேரவையில் 23/1/1968 அன்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகளுக்கு மட்டுமே இடமளித்து இந்தி மொழியை அறவே நீக்கிட இந்த மாமன்றம் தீர்மானிக்கிறது என்று வரலாற்று போற்றத்தக்க தீர்மானத்தை நிறைவேற்றினார். இது முதல்வருடைய அறிக்கையில இருக்கு. இந்த விதமா இன்னொன்று அதுக்கு அடுத்தாப்புல வர்றப்போ ஜெயலலிதாவை கோட் பண்ணி முதல்வர் சொல்லுகிறார், ஹிந்தி பேசாத மாநில மக்கள் மீது இந்தியை திணிக்க கூடாது என்பதிலும் அவ்வாறு எடுக்கப்படும் முயற்சியை எதிர்த்து முறியடிப்பதிலும் உறுதியாக உள்ளோம் என்று சூளுரைத்தார். யாரு? அம்மா சூளுரைத்தார், ஜெயலலிதா சூளுரைத்தார் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இந்த இரண்டிலும் ஒரு விஷயம் தெளிவாகவும் தீர்மானமாகவும் தெரிகிறது. தமிழ்நாட்டில் ஏன் இருமொழி திட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டது, மும்மொழி திட்டம் ஏன் நிராகரிக்கப்பட்டது? இதற்கான காரணம் இந்த ரெண்டிலும் வரையறை செய்யப்பட்டது. அது என்னன்னா ஹிந்தி. அதாவது ஹிந்தியை நிராகரிப்பதற்காக இருமொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மூன்றாவது மொழியாக ஹிந்தி வந்துவிடக் கூடாது என்பதற்காக மும்மொழி திட்டத்தை எதிர்த்தார்கள். ஆக இந்த மும்மொழி திட்டம் என்பதை கைவிடுவதற்கு காரணமாக இருந்தது ஹிந்தி தான். ஹிந்தியை கைவிடுவதற்காக மும்மொழி திட்டம் கூடாது என்று சொன்னார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 ஹிந்தி என்பதே எங்கும் கிடையாது. எனி இந்தியன் லாங்குவேஜ் என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல தேசிய கல்விக் கொள்கை 2020 போன ஆண்டு மே 31ஆம் தேதி சப்மிட் பண்றாங்க. அதுல இந்த பள்ளிகளுக்கு என்ன ஒரு வழியாக சொல்லித்தரப்பட வேண்டும், என்ன மொழிகள் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இடத்துல ஹிந்தி இருந்தது. அது உண்மை. அதாவது ஆங்கிலம், அப்புறம் அந்த பிராந்திய மொழி, மாநில மொழி அல்லது தாய்மொழி, அப்புறம் ஹிந்தி என்று இருந்தது. அதற்கு உடனே எதிர்ப்பு கிளம்பியது. எதிர்ப்பு கிளம்பிய உடனேயே அந்த தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைத்த விஞ்ஞானி கஸ்தூரி ரங்கன் அவர்கள் உடனே அறிக்கையை திருத்தினார்.
திருத்தி அடுத்த 3 நாள்லயே 2019 ஜூன் 3ஆம் தேதி அது வந்து திருத்தப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை இணையதளத்தில் இந்த திருத்தப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. அதுல ஹிந்தி என்பது எடுக்கப்பட்டு எனி இந்தியன் லாங்குவேஜ் என்று மாற்றப்பட்டது. ஆக ஹிந்தியே இல்லாத இடத்தில் எங்கிருந்து ஹிந்தி திணிப்பு வரும்? ஹிந்தியை வெளியேற்றணும், ஹிந்தி உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மும்மொழி திட்டத்தை முன்பு தமிழகம் நிராகரித்தது. இப்ப ஹிந்தி திணிப்பு என்பதே இல்லையே, எனி இந்தியன் லாங்குவேஜ் என்று தானே சொல்லுகிறது. அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கையில அந்த பகுதி எங்க வருகிறது அப்படின்னா பேஜ் நம்பர் 14ல பாயிண்ட் 4.13 அது அப்படியே வாசிக்கிறேன். The 3 languages learned by children will be choices of states, regions and of course the students themselves. அதாவது குழந்தைகள் படிக்கிற இந்த 3 மொழிகள் என்பது அதை மாநிலங்களே தேர்வு செய்து கொள்ளலாம். நல்ல ஞாபகத்தில் இந்தின்னு ஒரு இடத்துலையும் சொல்ல, மாநிலங்களே தேர்வு செய்து கொள்ளலாம். அல்லது ஆர் பை ரீஜன்ஸ், அந்த பிராந்தியங்களே தேர்வு செய்து கொள்ளலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் தெம்செல்ஸ், மாணவர்களே தேர்வு செய்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் அடுத்தாப்புல as long as at least 2 of the 3 languages are native to India. இந்த 3 மொழிகள்ல அட்லீஸ்ட் 2 of these 3 languages are native to India. இந்த 3 மொழிகளில் 2 இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அது எந்த மொழியாகவும் இருக்கலாம், ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. முதல்வர் அப்படி கருதினால் இந்த தேசிய கல்விக் கொள்கையில இந்த பக்கத்துல இந்த ஷரத்து ஹிந்தியை திணிக்கிறது என்று காட்ட வேண்டும். அப்படி எங்குமே இல்லை, ஹிந்தி திணிப்பு என்பதே இல்லையே. அவங்க என்ன சொல்றாங்க, 2 of the 3 languages are native to India. இந்தியாவை சேர்ந்த மொழிகளாக இந்த 3ல் 2 மொழிகள் இருந்தாகணும். அப்புறம் 3வது மொழி என்ன, நேட்டிவாக இந்திய நேட்டிவாக இல்லாத மொழி, அது அந்நிய மொழியா இருக்கும், அது ஆங்கிலம்னு வச்சுக்கலாம், அது வந்து ஐரோப்பிய மொழி. ஆக 2 இந்திய மொழிகள், 1 ஐரோப்பிய மொழி, இதுதாங்க ஃபார்முலா. இதுல எந்த இடத்துல ஹிந்தி வருகிறது, ஏன் ஹிந்தி ஹிந்தி என்பதை வைத்துக்கொண்டு இன்னமும் ஒரு பூச்சாண்டி. முன்னால ஹிந்தியை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி காங்கிரஸ் காலத்தில் நேரடியாக நடந்தது. அதை எதிர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதன் காரணமாக ஹிந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக மும்மொழி கொள்கை கூடாது என்று முடிவுக்கு வந்தார்கள். இன்னைக்கு ஹிந்தியே கிடையாதுன்னு சொல்லியாச்சு, ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கு. இப்பதான் நான் வாசிச்சே காட்டுறேன், அது பேஜ் நம்பரை சொல்லியிருக்கேன், பாயிண்ட் நம்பரை சொல்லியிருக்கேன், இவ்வளவு வாசிச்சு காட்டுறேன். இங்க ஹிந்தியே இல்லையா, அப்புறம் ஏன் வந்து இன்னமும் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை கூடாது என்று சொல்ல வேண்டும்? காலத்துக்கு ஏற்றபடி மாற வேண்டாமா? இதுல என்ன நியாயம் இருக்கிறது? அதாவது இது என்னன்னா, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக எடுத்த ஆயுதத்தை பொருத்தமில்லாமல் இப்போதும் எடுத்துக்கொண்டிருப்பது என்பது விஞ்ஞானத்துக்கே எதிரான ஒன்றா. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை குறித்து விவாதித்து ஆலோசனை வழங்குவதற்கு ஒரு நிபுணர் குழு ஒன்றை தமிழக அரசு நியமிக்க போகிறது என்கிற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பொதுவா ஒரு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ஆலோசனையின் பேரில் தான் முடிவெடுப்பாங்க. அதாவது நிபுணர் குழு உட்கார்ந்து யோசிச்சு ரொம்ப தெளிவா தீர்மானம்லாம் இது பண்ணி அவங்க வந்து தங்களுடைய ஆலோசனைகளை அறிக்கையா தருவாங்க. அந்த அறிக்கையின் பேரில் முடிவெடுப்பார்கள். ஆனா இப்ப இங்கே என்ன நடந்திருக்குன்னா, முதல்லயே முடிவை அறிவித்து விட்டார் முதல்வர், இருமொழி கொள்கையை தொடரும், மும்மொழி கொள்கைக்கு நோ அப்படின்னு. முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு இந்த ஆலோசனை குழு? அரசே ஒரு முடிவெடுத்தாகிவிட்டது, அப்புறம் எதற்கு இந்த ஆலோசனை? அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? அரசாங்கத்துடைய முடிவு என்னவோ அதை ஒட்டி இவர்கள் ஒரு ஆலோசனை என்கிற பெயரில் ஏதோ ஒன்று நடத்தி இவர்கள் வந்து சில ஆலோசனைகளை அறிக்கையாக தரப்போகிறார்கள். ஆக இனிமேல் இப்ப இந்த நிபுணர் குழு என்ன பரிந்துரை செய்யுங்கிறது இப்பவே சொல்லிடலாம். பரிந்துரையின் பேரில் தான் எப்போதுமே முடிவெடுக்கப்படும், ஆலோசனையின் பேரில் தான் ஒரு முடிவை யாரும் எடுக்க முடியும். ஆனால் இங்கே முடிவை அறிவித்து விட்டு ஆலோசனைக்கான நிபுணர் குழுவை தமிழக அரசு அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, இவர் தான் இப்படி என்றால் இவருக்கு போட்டி போட்டுக்கொண்டு மு.க. ஸ்டாலின் அவர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அதுல வழக்கம் போல திமுக அறிக்கைன்னா நீங்க கேட்கவே வேண்டாம், எதுலையுமே அதுல வந்து பாயிண்ட் அவுட்டே பண்ண மாட்டாங்க, பேஜ் நம்பர் இருக்காது, எந்த இடத்துல எப்படி வெறும் வசனமாக இருக்கும், அது அர்த்தம் இருக்கிறதோ இல்லை வெறும் வசனங்களாக இருக்கும். அதுல அவர் சொல்லி இருக்கிற ஒவ்வொன்று, அதுல ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார், பழைய மனு தர்ம ஒடுக்குமுறை மீதான பளபளப்பு மிக்க வர்ண பூச்சு.
ஜாதியை பத்தி இல்ல எங்க வருது? பிராமணியம் பற்றி எங்கே வருகிறது? இல்ல மனு தர்மம் பற்றி எங்கே வருகிறது? அப்படிலாம் வருதுன்னா தயவு செய்து அந்த மொத்த தேசிய கல்விக் கொள்கையில எந்த பேஜ்ல எந்த இடத்துல இது பாயிண்ட் அவுட் தயவு செய்து சுட்டி காட்டுங்க. அதாவது இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அண்மை காலமாக இந்த தலைவர்கள் நிலையில வரக்கூடிய அறிக்கையிலேயே சுட்டி காட்டுகிற அறிக்கைகள் கிட்டத்தட்ட இல்லாமலே போய்விட்டன. ஒரு அறிக்கையை வெளியிடுறப்போ அதை குற்றம் சொல்லி ஏதோ ஒன்றை குற்றம் சாட்டி ஒரு அறிக்கை வெளியிடப்படுகிறது என்றால், அந்த எதை குற்றம் சாட்டுறாங்களோ அதனுடைய பேஜ் நம்பர் என்ன, எந்த பாயிண்ட்ல என்ன விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது, இவ்வாறு சொல்லப்பட்டு இருப்பதால் நாங்கள் இவ்வாறு எதிர்க்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி சுட்டி காட்டுகிற அறிக்கைகள் அண்மை காலமாக வருவதே இல்லை. அது ஏடிஎம்கே சைட்லையும் சரி, டிஎம்கே சைட்லையும். இது உண்மையிலேயே எதை காட்டுகிறது என்றால், தமிழகத்துல இன்டலெக்சுவல் லீடர்ஷிப் என்பது முடிவுக்கு வந்து விட்டது. இதைத்தான் காட்டுகிறது. இன்டலெக்சுவல் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு வறட்சியை காட்டுகிறது. முன்னால கலைஞர் அறிக்கை விட்டார்னா அதுல பாயிண்ட் அவுட் பண்ணுவார், அந்த ஆதாரங்களை முன்வைப்பார். அவர் முன்வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அந்த ஆதாரங்களை யாருமே அசைக்க முடியாது. அதுக்கு பதில் சொல்லணும்னா அதுக்கு ஒரு தனித்திறன் தேவை. அப்படி இருக்கும். இன்னைக்கு அந்த விதமான அறிக்கைகளை நாம் பார்க்கவே முடிவதில்லை. பொத்தாம் பொதுவா ஒரு மேடை பேச்சாளன் போல வெறும் வார்த்தைகளை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் வர்ணஜாலத்தை இவர்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். பழைய மனதிர்பம் ஒடுக்குமுறை என்றால் அது எங்கே இருக்கிறது என்று காட்டட்டும். அந்த ஜாதியை பத்தி பல குறிப்புகள் வருது. தேசிய கல்விக் கொள்கை 2020 அதுல என்ன வரும்னா, எஸ்சி எஸ்டியை பத்தி பேசுறாங்க, ஓபிசி பற்றி பேசுகிறார்கள். அதே போல இந்த ட்ரைபல்ஸ் ரொம்ப ரிமோட் ஏரியால இருக்கிறத பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு டீச்சர்ஸ் எவ்வளவு சதவிகிதம் இருக்கணும், அதாவது ஜெனரலா 30 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர்னு இருக்கணும்னா இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்கிற இடம், அதே போல சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிற இடம், பழங்குடியினர் அதிகமாக இருக்கிற இடத்துல 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று இருக்க வேண்டும் என்றெல்லாம் வருகிறது. அந்த இடத்துல ஜாதியின் பெயர் வருகிறது, எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி அப்புறம் ஓபிசி என்றெல்லாம் வருகிறது. இதை தாண்டி இவர்கள் சொல்லுகிற அந்த மனு தர்மம் என்கிற டோன்ல, அந்த தொனியில் எந்த இடத்தில் வருகிறது என்பதை ஸ்டாலின் சுட்டி காட்ட வேண்டும். ஏன்னா ஸ்டாலின் ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் ஒன்று சொல்றாருன்னா அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும். அது எந்த இடத்துல இருக்குங்கிறத அவர் நிரூபிக்கணும். அதை விட இன்னொன்று, மும்மொழி திட்டம் என்ற பெயரால் ஹிந்தியை மட்டுமின்றி சம்ஸ்கிருதத்தையும் திணித்து வருகிறார்கள் அப்படின்னு அது ஒன்று பொத்தாம் பொதுவா. அதுவும் எந்த பேஜில் இருக்கு, எந்த இடத்துல பாயிண்ட் ஒண்ணுமே கிடையாது. நான் இப்பதான் சொன்னேன், இந்த மும்மொழி திட்டம்ங்கிறது என்ன, ஏற்கனவே எடப்பாடியார் அவருடைய அறிக்கையை சுட்டி காட்டி பேசினேன். அதுதான் அதற்கான பதிலும் கூட. இங்க மும்மொழி திட்டம் அப்படிங்கிறதுல ஒன்னு இங்கிலீஷ், மிச்ச 2 எனி இந்தியன் லாங்குவேஜ். இந்தியாவை தாய் வீடாக கொண்டு இருக்கக்கூடிய எந்த லாங்குவேஜும் இதுல சம்ஸ்கிருதத்தை வேண்டும் என்றே எடுத்துக்கணும். சம்ஸ்கிருதம் எங்க இருந்து வந்தது? அது இந்திய மொழி, சகோதர மொழி. நாம வெளிநாட்டிலிருந்து வந்த அரபியை வரவேற்கிறோம். அரபிக்குன்னு அரபி பள்ளிகள் இருக்கு, அதை பற்றி நம்ம வாய் திறப்பதே இல்லை. ஆனால் தமிழை போலவே சம்ஸ்கிருதம் ஒரு சகோதர மொழி, அது ஏதோ திணிக்கப்படுகிறது. அது எங்க இருந்தோ திணிச்ச மாதிரி. வெளியிடத்திலிருந்து வந்த அரபி மொழியை வரவேற்க தயாராக இருக்கிறோம், நம்முடைய நாட்டு மொழியான சம்ஸ்கிருதத்தை இகழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே இருந்தாலும் கூட இந்த சம்ஸ்கிருதத்துல எந்த இடத்துல திணிப்புன்னு இருக்கு? சம்ஸ்கிருதம் பற்றிய பல குறிப்புகள் தேசிய கல்விக் கொள்கையில் வருகிறது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் சம்ஸ்கிருதத்துக்கு அடுத்தாற் போலவே பிராகிருத மொழியை பற்றி வருகிறது, பாலி மொழியை பற்றிய குறிப்பு வருகிறது. அப்புறம் இன்னொன்று சொல்கிற, நாட் ஒன்லி சான்ஸ்கிரிட், த அதர் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் லைக் தமிழ், கன்னடம், தெலுங்கு, இந்த லாங்குவேஜஸ் பற்றின குறிப்புகளும் வருது. அதே பரல அதோடு சேர்ந்தே வருகிறது. இத சம்ஸ்கிருதத்தை மட்டும் தனியா என்ன ப்ரமோட் பண்ணிட்டாங்க, இதை சம்ஸ்கிருதத்தை எங்கெல்லாம் திணிக்க முயற்சி செய்து விட்டார்கள். இதற்கும் பேஜ் நம்பரோ பாயிண்ட் நம்பரோ எதுவும் சுட்டி காட்டப்படவில்லை. இதை விட அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் ஒரு இடத்துல தன் அறிக்கையில் சொல்லுகிறார், வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் 10+2 என்கிற நடைமுறைக்கு மாறாக 5+3+3+4 என்கிற மாற்றமும், மழலை பள்ளிகளிலேயே குழந்தைகளின் இயல்பு நிலைக்கு மாறாக மரபு சார்ந்த கல்வி என்கிற நெருக்கடியும், இளமையிலேயே மாணவர்கள் மீது நடத்தப்படுகிற உளவியல் ரீதியான தாக்குதலாகும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்க இந்த மத்திய அரசு தன்னுடைய தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக குழந்தைகள் மீது கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது அப்படிங்கிற விதமா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார். இதுல என்ன ஆச்சரியம்னா, ஸ்டாலினுடைய குடும்பத்தினர் வேளச்சேரியில் ஒரு பள்ளி நடத்தி வருகிறார்கள். அந்த பள்ளியினுடைய வெப்சைட்ல நான் போய் பார்த்தேன்.
அந்த வெப்சைட்ல அவர்கள் சொல்லுகிறார்கள், தி அபவுட் அஸ் அப்படிங்கிற பகுதியில் அந்த ஸ்கூல் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே அந்த ஸ்கூலை பற்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருகிறது. அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸ்கூல் வாஸ் ஃபவுண்டட் இன் ஜூலை 2006 டு டீச் சில்ட்ரன் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 1.5 years என்று வருகிறது. தமிழ்ல சொல்றோம்னா 1.5 ஆண்டுகளில் இருந்தே, அது 1.5 வயசிலிருந்தே குழந்தைகளுக்கு சொல்லித் தருவதற்காக இந்த பள்ளி 2006 ஜூலையில் தொடங்கப்பட்டது என்று வருகிறது. மத்திய அரசு 3 வயசுல இருந்தா ஸ்கூலுக்கு வான்னு சொல்றாங்க. 3 வயசுல இருந்து வான்னு மத்திய அரசு தன்னுடைய தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக சொல்லுவது உளவியல் ரீதியான தாக்குதல் என்றால், ஸ்டாலின் குடும்பத்தினர் நடத்துகிற பள்ளியில் 1.5 ஆண்டுகளில் இருந்தே ஸ்கூலுக்கு வா என்று சொல்லுகிறார்கள். இது என்ன விதமான தாக்குதல்? இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே குடும்பத்தினர் நடத்தக்கூடிய சீனியர் செகண்டரி ஸ்கூல், அது வந்து சிபிஎஸ்இ சிலபஸ், என்சிஆர்டினுடைய வழிகாட்டுதலின் பேரில் நடக்கக்கூடிய ஒரு பள்ளி. அங்க ஹிந்தி கற்றுத்தரப்படுகிறது, பல்வேறு மொழிகள் கற்றுத்தரப்படுகிறது. ஆனால் அது பற்றி யாரும் திரும்பி பார்ப்பதே இல்லை. இதுதான் எனக்கு புரியலை. இந்த அரசியல்வாதிகள் ரொம்ப வினோதமாக இருக்கிறார்கள். அதாவது பொது வாழ்க்கையில் இவர்கள் எதையெல்லாம் எதிர்க்கிறார்களோ அதையெல்லாம் தனி வாழ்க்கையில் ஒரு தொழிலாகவே செய்து வருகிறார்கள். இவர்கள் தங்கள் தொழிலுக்கு ஹிந்தியையும் அரசியலுக்கு தமிழையும் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி! நீங்கள் மக்களிடம் இது கூடாது என்று நிராகரிக்கிறீர்கள். தன்னுடைய குழந்தைக்கு என்ன மொழி வேண்டும், என்ன பாடம் கற்பிக்கப்பட வேண்டும் என்பதை பெற்றோர்கள் தீர்மானிக்க வேண்டும். தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக அதை அரசுகள் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றன, கழகங்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றன. 2 மொழிக்கு மேல் எதையும் கற்பிக்க மாட்டோம், நீங்கள் கற்றுக்கொள்ள கூடாது, படிக்க கூடாது. எஸ் சார், கல்விக் கொள்கை என்பதே கூடுதலா படிக்கிறதுக்கும், அறிவை விருத்தி செய்வதற்கும், அறிவை விரிவாக்கிக் கொள்வதற்கும், ஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்குமான ஒரு வழிமுறை. ஆனால் இங்க நாம் வடிவமைக்கிற கல்விக் கொள்கை என்னன்னா, கூடுதலா மொழியை தெரிந்து கொள்ளாதே, கூடுதலாக எதையும் படித்து விடாதே, உன்னுடைய அறிவை விரிவாக்கிக் கொள்ளாதே, ஞானத்தை பெருக்கிக் கொள்ளாதே. இதை சொல்றதுக்கு என்ன கல்விக் கொள்கை? இது ஏன் அப்படி என்றால் இது கூடாது, இது தமிழனுக்கு ஆபத்து என்று சொன்னால், தமிழகத்தில் இவர்கள் நடத்துகிற பள்ளிகளில் மட்டும் ஏன் இந்தியை கற்றுத் தருகிறார்கள்? ஏன் 1.5 ஆண்டுகளிலேயே குழந்தைகளை படிக்க வரவேற்கிறார்கள்? அது கூடாதல்லவா? அப்படி என்றால் இது போன்ற தேசிய கல்விக் கொள்கைகளை இவர்கள் எதிர்ப்பதன் காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், இவர்களுடைய கல்வி வியாபாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக. ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ்ல அலை மோதுகிறது கூட்டம்னா, பெற்றோர்கள் ரொம்ப குறைவா சம்பாதிக்கிறவங்க கூட எப்படியாவது கை காசு செலவழிச்சு கடனையாவது வாங்கி தன்னுடைய குழந்தை இந்த விதமான பள்ளிகள்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான்னா அதுக்கு காரணம் என்ன? முதல்ல அது வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல், அந்த சிலபஸ் பிரமாதமா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க ஹிந்தி சொல்லி தருவாங்க, நிறைய மொழிகள் தெரிஞ்சுக்கலாம். சோ படிக்கிற பொழுது எதிர்காலத்துக்கு ஏற்றபடி காம்படிட்டிவா தன்னுடைய மகனை உருவாக்கலாம் அல்லது மகளை உருவாக்கலாம். கம்பிட்டன்சி கூடும், எதிர்கால சவால்களை தன்னுடைய குழந்தையால் சமாளிக்க முடியும். இந்த காரணத்துக்காக அவன் அங்க படிக்க வைக்கிறாங்க தன்னுடைய பெற்றோர்கள். இப்போ இது போன்ற கல்வியை இந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸ் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுமே படிப்பதை, அப்படி படிப்பதற்கான வாய்ப்பை இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை சாத்தியப்படுத்துகிறது. அப்படின்னா என்ன ஆகும்? இது இந்தியா முழுக்க, குறிப்பா தமிழ்நாடு முழுக்க இந்த விதமான கல்வி பரவி விட்டது என்றால், எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இனி இந்த விதமா தான் சொல்லித்தரப்படும் என்று சொன்னால், இவர்கள் அதுக்கு மேல கல்வி வியாபாரத்தை தொடர்ந்து நடத்த முடியுமா? இந்த கல்வியில இருக்கக்கூடிய இவருடைய ஏகபோகம், அந்த மோனோபோலி என்ன ஆகும்? உடைந்து விடும். இவருடைய கல்வி வியாபாரம் படுத்து விடும். அதனால தான் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியிலே பொதுமக்களையே திரட்டி இவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருப்பார்கள். இன்னொரு பக்கம் அதே அரசியல்வாதிகள் சொந்தமாக சிபிஎஸ்இ சிலபஸ்ல பள்ளிகளும் நடத்தி கொண்டிருப்பார்கள். அந்த பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கைக்காக ஏராளமாக விளம்பரங்கள் வெளியிடப்படும். அந்த விளம்பரத்துல ஹிந்தி சொல்லி தரப்படும், பிரெஞ்சு சொல்லி தரப்படும், ஜெர்மனி சொல்லி தரப்படும் என்றெல்லாம் அவர்களே விளம்பரம் செய்வார்கள். அந்த வெப்சைட்ல போய் யார் இருக்கா, அபவுட் அஸ்ல போய் பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகளுடைய பிள்ளை, மூத்த பையன், 2வது பொண்ணு எல்லாருமே இருப்பாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இவர்கள் போராட்டம் நடத்துவார்கள். எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை, எந்த மொழியும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, ஏன் திணிக்கிறீர்கள் இவர்கள்? ஆக இத்தனை வசதிகளில் காசு கொடுக்கிறவர்களுக்கு இவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 காசு இல்லாதவர்களுக்கும் இதே வசதியை தருவதற்காக வருகிறது. எனவே இவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இவர்களது கல்வி வியாபாரம் நிலைகுலைந்து போய்விடும். ஆக இவர்கள் தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக தலைமுறையாக இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை படிக்க விடாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு சில சூட்சமான சில கருத்துகளும் உண்டு. இப்பதான் சொன்னேன், இவர்களுடைய கல்வி வியாபாரம் படுத்துறோம், அதனால இவர்கள் மறுக்கிறார்கள். இதே விதமான காரணத்தினால்தான் கடந்த காலத்தில் ராஜீவ்காந்தி காலத்தில் அவர் கொண்டு வந்த நவோதயா திட்டத்தை எதிர்த்தார்கள். மாவட்டந்தோறும் தலை சிறந்த நவோதயா பள்ளிகள் கொண்டு வருவதற்கு அந்த காலத்தில் திட்டமிடப்பட்டது. அப்போ அதை எதிர்த்து போது இந்த கழகங்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கொல்லைப்புறத்தின் வழியாக ஹிந்தியை கொண்டு வருவதற்கு முயற்சி என்று சொன்னார்கள். ஆக்சுவலா அந்த நவோதயா ஸ்கூல்ங்கிறது ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல். இந்த காலத்துல வந்து ஒரு பிரைவேட் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல படிக்கணும்னா அவன் பணக்காரனா இருக்கணும், இல்லாட்டி கடனை வாங்கி குழந்தைய சேர்த்தா தான் உண்டு. அது கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் லெவல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் ரொம்ப பாப்புலர், அது உங்களுக்கே தெரியும். ஆனால் அதற்கு இணையான ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸை நவோதயா ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற பேர்ல ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு வந்தார்கள். அதை இவர்கள் எதிர்த்தார்கள். அது மட்டும் இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் வந்திருந்தால் எத்தனையோ ஏழைகள் அதிக செலவே இல்லாமல் மிக மிக குறைவான கட்டணத்தில் மிக மிக தரமான கல்வியை பெற்றிருப்பார்கள். ஆனா இவர்களுடைய நோக்கம் ஒரு எல்லைக்கு மேல் தமிழக மாணவர்கள், தமிழக மக்கள் மிகச்சிறந்த அறிவை பெற்றுவிடக் கூடாது என்பதுதான். அதுக்கு அடிப்படை காரணம் இவர்களுடைய கல்வி பிசினஸ். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாமும் சரி, அதே போல இந்த ஐஐடி எக்ஸாம்லையும் சரி, நவோதயால படித்த மாணவர்களுடைய சாதனை வியக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் முழுக்க கோட்டை விட்டு விட்டோம். குறிப்பா ஐஐடி ஆல் இண்டியா லெவல்ல ஐஐடி நடத்துற எக்ஸாம்ல தமிழ்நாடுடைய பங்கு என்ன, அவர்கள் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கிறார்கள் என்றால் அது வெளியில சொல்ல முடியாது, அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிச்சு பிளஸ் 2ல ஸ்டேட் ரேங்க் வாங்கின நம்பர் 1 ரேங்க் வாங்கின ஒரு பையன் ஐஐடி எக்ஸாம்ல செலக்ட் பண்ணப்படவே இல்லை. அந்த இடத்துல நம்ம இருக்கோம். 25வது இடத்தில் நாம் இருக்கிறோம். ஆனா நம்ம போலவே பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம், அவங்களுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் எவ்வளவு பிரபலமா இருக்கு, அவர்கள் ஐஐடி எக்ஸாம்ல சாதனை புரிகிறார்கள். பெங்காலி ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படித்த மாணவர்கள் அவர்கள் சாதனை புரிகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படித்த மாணவர்கள், அந்த தமிழ்நாடுல இருந்து இந்த சிலபஸ் படிச்ச மாணவர்கள் எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 28, 25வது இடம். வருஷம் எனக்கு தெரியாது, எப்போதுமே 20 இடத்துக்கு முன்னால போனதே இல்லை. ஆனா நமக்கு முன்னால் ரொம்ப பின்தங்கின ஸ்டேட்னு சொல்லிட்டு பீகார் வருகிறது, யூபி கூட வருகிறது. நம்மால் அந்த இடத்தை தொட முடியவில்லை. ஆனா நாம வந்து யூபி காரங்களும் பீகார்களும் நக்கல் அடித்துக் கொண்டு இருக்கிறோம். நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பலவீனம் நம்முடைய தோள் மீது நாமே தட்டி கொள்வது, நம்மை நாமே பாராட்டி கொண்டு இருக்கிறோம். ஆக உண்மையில் நம்மை எங்கோ கீழே இறக்கி விட்டு நாம் அதல பாதாளத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து கை தூக்கி விடக்கூடிய இடத்திற்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் ஒரு இடத்துக்கு வந்து விட்டால், இவர்கள் ஞானத்தை அடைந்து விட்டால், இவர்கள் மிகச்சிறந்த கல்வியை பெற்று விட்டால், இங்க இருக்கிற கழகங்களின் அரசியல் செல்லுபடியாகாது, இவர்களுடைய வியாபாரம் படுத்துவிடும். அதற்காகவே இதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுல இன்னொரு இடத்துல ஸ்டாலின் அந்த அறிக்கையில இது வந்து நேரடியா தேசிய கல்விக் கொள்கையை சுட்டிக்காட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அது வேற ஒரு விஷயம். ஆனா அதோட சேர்த்து இதையும் சொல்லியிருக்க அவர் சொல்லுகிறார். அவர் வார்த்தை அப்படியே சொல்றேன், நீட் என்னும் நீண்ட கொடுவாள் கொண்டு தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை மத்திய அரசு சிதைத்தது அப்படிங்கிற. அதாவது நீட்டுங்கிற தேர்வை நீண்ட கொடுவாள் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் சித்தரிக்கிறார். சரி, அப்படின்னா இந்த கொடுவாளை யாருடைய காலத்தில் பட்டை தீட்டினார்கள்? இது எந்த பட்டறையில் தீட்டப்பட்ட வாழ்? முதல்ல நீட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? 2012 மன்மோகன் சிங் அரசு நீட்டை கொண்டு வந்தது. அந்த அரசில் திமுகவும் இடம்பெற்றது. அப்படி ஒரு திட்டத்தை வந்து கேபினெட் அப்ரூவல் இல்லாம கொண்டு வர முடியுமா? அன்றைக்கு கேபினெட்டிலும் திமுகவின் அமைச்சர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அதை மறந்துவிடக் கூடாது. அவர்களுடைய சம்மதத்துடன் தான் இந்த நீட் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. சரி,
முதல் நீட் தேர்வு எப்போ நடந்தது? 2013 மே 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில். அப்போதும் திமுக அந்த ஆட்சியில் பங்கேற்றது. ஆக நீட்டை கொண்டு வந்ததும் மன்மோகன் சிங் ஆட்சி, முதல் நீட் தேர்வு நடந்ததும் மன்மோகன் சிங் ஆட்சியில். ஆனால் அந்த தேர்வு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக முடக்கப்பட்டது. தேர்வு முடிவு வெளியிடப்படவில்லை. ஆனால் தேர்வு நடந்தது என்பது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில். அதை மறந்துவிடக் கூடாது. அப்படிங்கிறப்போ இந்த நீட் என்னும் நீண்ட கொடுவாளை தீட்டி கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்தது எல்லாமே மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு, திமுகவும் பங்கெடுத்த அரசு. அப்படி இருக்கிற பொழுது எப்படி இந்த அரசை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்க முடியும்? அதற்கு பிறகு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவின்படி இன்றைக்கு நீட் அமல் செய்யப்படுகிறது. ஆனால் முதலிலேயே கொண்டு வந்ததற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டாமா? முதல் நீட் தேர்வே அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தானே வந்தது. அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டாமா? எல்லாவற்றுக்கும் மோடியை கையை காட்டி கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? அப்புறம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பொதுவான குற்றச்சாட்டு என்னன்னா, கல்வியை காவிமயமாக்குகிறது. இதுவும் பொதுவான குற்றச்சாட்டு. இது எந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு, எதை வச்சு சொல்றாங்க, யாருக்கும் தெரியாது. ஒரே வசனங்கள், கல்வியை காவிமயமாக்கு. நான் கேட்கிறேன், எந்த இடத்துல இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 எந்த இடத்துல காவிமயம் பற்றிய குறிப்பு வருகிறது? ஒரு இடத்துல கூட கிடையாது. ஆனால் இவர்கள் எதை அப்படி இன்டர்பிரட் பண்றாங்க அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு இடத்துல இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுவும் இந்த மிடில் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் பிரைமரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு செயல் திட்டம் ஒன்று பரிந்துரைக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் அப்படின்னு பேர் அந்த கான்செப்டுக்கு. அது தமிழ்ல சொல்றோம்னா ஒரே இந்தியா உன்னத இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்தின் கீழே இந்தியாவின் பெருமையை பற்றி மாணவர்களே தகவல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க சில பிரசன்டேஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. இவ்வளவுதான். இந்த இந்தியாவின் பெருமையை பற்றி பேசினாலே இது இவர்களுக்கு காவிமயம் என்று சொல்லுகிறார்கள். என்னன்னா, இவர்கள் கற்றுக் கொடுத்த வரலாறு என்பது முகலாயர்களுடைய வரலாறு, அப்புறம் பிரிட்டிஷ்காரர்களுடைய வரலாறு, இந்த விதமான, அதாவது அடிமை வரலாறு என்று வந்தால் அது செக்குலர் வரலாறு. ஆனால் இந்த அடிமை வரலாறுக்கு முன்பாக, இந்த முகலாயர்கள் இவர்களுடைய ஆட்சி இதற்கும் முன்பாக இந்தியாவுக்கு என்று பிரத்யேகமான ஒரு தலை சிறந்த வரலாறு இருந்தது. நமக்கென்று ஒரு வரலாறு இருந்தது. அது பெருமை கொள்ளத்தக்க வரலாறாக இருந்தது. மிகச்சிறந்த வரலாறாக இருந்தது. இந்த உலகின் கணித உலகத்துக்கு 0 என்பதை நாம் தான் தந்தோம். அந்த வரலாறு நம்மிடம் உண்டு. உலகுக்கே செஸ் என்கிற சதுரங்க விளையாட்டத்தை நாம் தான் கற்றுக் கொடுத்தோம். அத்தகைய ஒரு நெடிய வரலாறு நமக்கு இருக்கிறது. வானியல் பற்றி ஆரியபட்டாவுடைய ஆராய்ச்சி, அதே போல பாஸ்கராவுடைய ஈக்குவேஷன்ஸ், சமன்பாடுகள், இப்படி எத்தனையோ வரலாறு உண்டு. தலை சிறந்த ஒரு மருத்துவ விஞ்ஞானியாக தன்வந்திரி திகழ்ந்தார். உலகின் முதல் அறுவை சிகிச்சையை சிஸ்ருதர் என்பவர் செய்தார். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த வரலாறுகள் நமக்கு உண்டு. அந்த காலத்திலேயே கடற்படை திரட்டி இன்றைக்கு மலேசியாவில் கெடா என்று அழைக்கப்படுகிற பகுதியை வென்று கடாராம்குண்டனாக திரும்பி வந்தவர் நம்முடைய ராஜேந்திர சோழன். கடற்படைய வெற்றி போர் வெற்றி என்று மட்டும் பார்க்க கூடாது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கிறது. கப்பல் கட்டுமானத்தில் நாம் எவ்வளவு தூரம் நிகரற்ற அந்த காலத்திலேயே இருந்தோம் என்பதை காட்டுகிற வரலாறு. இப்படி எண்ணற்ற பெருமை மிக்க, ரொம்ப பெருமிதம் கொள்ளத்தக்க வரலாறுகள் நமக்கு உண்டு. இந்த வரலாற்று மாணவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்பதும் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்று இருக்கிறது. இந்த வரலாறை சொல்லிட்டால் அது காவி வரலாறா? என்ன காரணம்? இல்லை, எங்க இருந்து காவி வருகிறது? என்னுடைய பழம்பெருமை, என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் முப்பாட்டனுக்கும் முப்பாட்டன் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தார்கள் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். அதன் மூலம் இதுவரையிலும் சொல்லப்படாத மறைக்கப்பட்ட வரலாற்று தகவல்களை மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம். இதில் எங்கிருந்து காவி வந்தது? ஆனால் இவர்களுக்கு அதை எதிர்ப்பார்கள். குறிப்பாக இந்த கழகங்கள் எதிர்க்கும். அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த விதமான திட்டங்களுடைய அடிநாதமாக இருப்பது என்பது தேசபக்தி, நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்றை மையமாக கொண்ட எந்த ஒரு கல்வி முறையும் தமிழகத்துக்குள் நுழைந்து விடக் கூடாது என்பதில் இந்த கழகங்கள் தீவிரமாக இருக்கும். அந்த திமுக ரொம்ப தீவிரமா இருக்கும். அதற்கு காரணம், நீங்கள் நாட்டுப்பற்று கொண்ட ஒரு கல்வி முறை, அது உள்ள அப்படியே செட்டில் ஆகி அப்படியே அந்த முறையாகவே தலைமுறையாக எதிர்காலத்துல குரூம் ஆகும் அப்படின்னு சொன்னால்
அது தேசிய சிந்தனையை வளர்க்கும். இந்த தேசிய சிந்தனை முறை என்பது எதிர்காலத்தில் தேசிய அரசியலுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். திராவிட தேசியத்தை பொறுத்தவரை அதனுடைய எதிர்ப்பதம் இந்திய தேசியம் என்பது. ஆக இந்த திராவிட அரசியல் என்பது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே தேசிய அரசியல் என்பது இருக்கக்கூடாது. கடந்த 50 ஆண்டு காலமாக தேசிய அரசியலுக்கே இடமில்லாமல் ஒரு திராவிட ஐடியாலஜி மட்டுமே கோலோச்சி கொண்டிருக்கிறது இந்த தமிழகத்தில். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாற்று சிந்தனையை இந்த தேசிய கல்விக் கொள்கை முன்வைத்து விடுமோ என்கிற பயம் இவர்களுக்கு இருக்கிறது. அதாவது தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக ஒரு புதிய சிந்தனை முறை உள்ளே வரும், அது புதிய அரசியலையும் கொண்டு வந்து சேர்த்து விடும். அப்படி வருகிற அரசியல் தங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியலாக இருக்கும் என்பது இந்த கழகங்களின் நினைப்பு. எனவேதான் தேசியம் சார்ந்த எது வந்தாலும் அதை சில வெவ்வேறு விதமான ஒரு வார்த்தை விளையாட்டை வைத்துக்கொண்டு அது இல்லாமல் ஆக்குவார்கள். அதுக்கு என்னென்ன வார்த்தைகளை போடுவாங்கன்னு இப்பவே சொல்லிடுறேன். ஒன்று காவின்னு சொல்லிடுவாங்க. இந்த தேசியம் சார்ந்து எது வந்தாலும் அது தேசியங்கிற வார்த்தையை பெண்ணா வேற சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. என்னன்னா காவி, அப்புறம் பிராமணியம், அப்புறம் மனு தர்மம், வர்ணாசிரமம், இந்த 4 வார்த்தைகளை வைத்துக்கொண்டு தேசியம் சார்ந்த எல்லாவற்றையும் எதிர்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்படி ஏதாவது அங்க இருக்கா? நீங்க தயவு செய்து எந்த பேஜ்ல இருக்கு சார், எந்த பாயிண்ட்ல சொல்லி இருக்குன்னு கேளுங்க. யாராலும் காட்ட முடியாது. ஆனால் வெறுமனே வாய்ப்பந்தல் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அரசியலை இவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இந்த 2 கழகங்களுக்கும் இடையில தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான அப்ரோச்ல அவர்களுடைய நிலைப்பாட்டுல ஏதேனும் வித்தியாசம் உண்டா அப்படின்னா இருக்கு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றார். ஆரம்பத்திலேயே புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பிலும் வென்று காட்டுவோம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுகிறார். ஆனால் முதல்வர் வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில அவர் என்ன சொல்லுகிறார்னா, இருமொழி கொள்கையே தொடர்ந்து பின்பற்றப்படும். இது அதிமுக. ஆக புதிய கல்விக் கொள்கையை முற்றிலும் எதிர்ப்பது என்பது திமுகவின் நிலைப்பாடு. புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது என்பது அதிமுகவின் நிலைப்பாடு. ஆக அதிமுக புதிய கல்விக் கொள்கையை, அதாவது தேசிய கல்விக் கொள்கையை முற்றாக நிராகரிக்கவில்லை. ஆனால் திமுக தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக நிராகரிக்கிறது. இதுதான் இந்த 2 கழகங்களுடைய நிலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனா இதுல ரொம்ப வேதனை என்ன அப்படின்னா, இந்த 2 கழகங்களுமே ஒரு தொலைநோக்கு பார்வையே இல்லாமல், எதிர்கால தலைமுறை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், நிகழ்கால அரசியலுக்காக மட்டுமே எல்லாமே நடத்தப்படுகின்றன. இவ்விதமான தலைவர்கள், அவர்கள் விடுகிற அறிக்கைகள், கட்சிகள் நடந்து கொள்ளுகிற முறைகள், இவற்றையெல்லாம் பார்க்கிற போது வேதனையாகவும் வெட்கமாகவும் இருக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு இடத்தில் சொல்லுவார், இங்கு யாருக்கும் வெட்கம் இல்லை என்று. இன்றைக்கு அந்த திசையை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைப்பாடு எடுப்பதற்கு உரியதா இந்த தேசிய கல்விக் கொள்கை என்று பார்த்தால் அதுல இருக்கக்கூடிய சாராம்சத்தை படித்து பார்க்கிற போது அப்படி இல்லை. உண்மையிலே நான் முழுக்க படிச்சு முடிச்சேன். படிக்கிறப்போ என்ன தோன்ற முதல் உணர்வே என்னன்னா, இப்படி ஒரு தேசிய கல்விக் கொள்கை நான் படிக்கிற போது இல்லாமல் போயிற்றே என்று வருத்தப்பட்டேன். அதுலயும் அந்த ஆப்ஷன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன்ஸே இல்லாததுனால என் வாழ்க்கை முழுவதும் நான் விரும்பியதை கற்க முடியாமனாக போனேன். என்னால் கற்க முடியல. நான் பிகாம் கிராஜுவேட். ஆனா எனக்கு என்னன்னா, எம்ஏல இங்கிலீஷ் படிக்கணும், லிட்ரேச்சர், அது இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா போகணும், இல்லாட்டி தமிழ் லிட்ரேச்சர் படிக்கணும். எனக்கு இலக்கியத்திலேயே ஆர்வம், அரசியல்லையே ஆர்வம், இப்படித்தான் இருந்தது. ஆனால் பிகாம் படிச்சுட்டு ஃபர்தரா படிக்கிறப்ப எம்ஏ போகலாம்னு நம்பிட்டு நான் பிகாம் சேர்ந்துவேன். முடிச்சுட்டு போனா பிகாம் படிச்சவன் ஆர்ட்ஸ்ல எந்த போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண முடியாது என்பது நான் பிகாம் முடித்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரிந்தது. எம்ஏ இங்கிலீஷ் படிக்க முடியாது, எம்ஏ தமிழ் படிக்க முடியாது, எக்கனாமிக்ஸ், எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ சோஷியாலஜி எதுவுமே படிக்க முடியாது. ஒன்றுதான், ஒரே ஒரு விதிவிலக்கு, எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம். எனக்கு இயற்கையாகவே அரசியல் ஆர்வம் இருந்ததுனால எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணேன். ஆனா இன்னைக்கு இருக்க தேசிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது, ஆப்ஷன்ஸ் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு பிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் மியூசிக்க ஆப்ஷன்ல எடுத்து படிக்க முடியுங்க. இதை காட்டிலும் ஒரு சுதந்திரமான, மிகப்பெரிய ஒரு ஓப்பன்னஸோட, ஒரு திறப்பு கொண்ட ஒரு தேசிய கல்விக் கொள்கை நாம் இங்க பார்த்தது உண்டா? அதை விட அங்க இந்த உயர்கல்வியில இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம், அதாவது ஒரு சிங்கிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை இங்க கொடுக்குறாங்க. சிங்கிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட் அப்படின்னா என்ன அப்படின்னா,
நீங்க வந்து டிகிரிக்கு போயிருங்க, போறதுக்கு ஒரு வழிதான். வெளியில எப்ப வேணாலும் வரலாம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஏதோ ஒரு காரணம் நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வரீங்களா, செகண்ட் இயர்ல வரீங்களா, வரலாம், தாராளமா வரலாம். ஆனால் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இப்போ முடிச்சுட்டு நீங்க வெளியில வர்றீங்க அப்படின்னா, +2 முடிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு வரீங்களா, பேசிக் சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செகண்ட் இயர்ல முடிச்சுட்டு வந்துடுறீங்க, நீங்க உங்களுக்கு அது டிப்ளமாவாக கருதப்படும், டிப்ளமா சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தேர்ட் இயர்ல முடிச்சுட்டு வெளியில வரீங்க, டிகிரி சர்டிபிகேட் கிடைக்கும். ஃபோர்த் இயர்ல முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரீங்க, டிகிரி பிளஸ் ஆனர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதே இது முன்னால என்ன நடந்தது தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க +2 படிக்கிறீங்க, ஒரு இன்ஜினியர் காலேஜ் ஜாயின் பண்ணிடுறீங்க, 4 இயர்ஸ் கோர்ஸ், 3ஆவது வருஷம் படிச்சுட்டு இருக்கீங்க. படிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஏதோ ஒரு காரணம், ஒரு சோகமான நிகழ்வு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா கொல்லப்பட்டு விடுகிறார். குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, பே பண்றதுக்கு இப்ப இருக்க ரிசோர்ஸ் கிடையாது. படிச்சுக்கிட்டு இருந்த பையன் தான் வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு சூழ்நிலை. அவனுக்கு பின்னால 2 தங்கைகள் கல்யாணத்துக்கு இருக்காங்க. இப்ப அவன் படிப்பை கண்டினியூ பண்ணுவானா இல்லாட்டி வேலைக்கு போவானா? வேலைக்கு தான் போயாகணும், கட்டாயம் வேலைக்கு போயிடுறான். ஆக டிஸ்கண்டினியூ பண்ணிடுறான். ஸோ +2க்கு அப்புறம் 3 வருஷம் படிச்சிருக்கான், டிஸ்கண்டினியூ பண்றான். இப்படி டிஸ்கண்டினியூ பண்ண நிலையில அவனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவனுடைய பயோடேட்டால சிவில என்ன போட முடியும்? +2 தான் அவனுடைய குவாலிஃபிகேஷனா இருக்கும். நீங்க 3 வருஷம் சிறப்பாக படித்திருந்தாலும் கூட அந்த 3 வருஷத்துக்கான மரியாதை மதிப்பு என்றைக்கும் உங்களுக்கு கிடைக்காது. சுதந்திரம் பெற்று இதுவரையில் வந்திருக்கக்கூடிய 70 ஆண்டு காலத்தில் வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு அரசும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவன் படித்த ஆண்டுகளுக்கான மதிப்பை உத்தரவாதமாக உறுதிப்படுத்த தவறி இருக்கின்றன. ஆனால் அந்த தவறை இந்த மத்திய அரசு செய்யவில்லை. நீங்கள் எதுவரை படித்தீர்களோ அதற்கான மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உண்டு. அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த தூரத்துக்கு போக முடியுமோ, எவ்வளவு வெற்றி பெற முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம். நீங்க +2 முடிச்சுட்டு 3 வருஷம் படிச்சு டிஸ்கண்டினியூ ஆயிருப்பீங்க, கடைசியில 3 வருஷம் செலவழிச்சு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் +2 என்று இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க டிஸ்கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா +2 + 3 இயர்ஸ் டிகிரி, 2வது வருஷத்துல நீங்க டிஸ்கண்டினியூ பண்றீங்களா, +2 + டிப்ளமா. நீங்கள் படித்ததற்கான மதிப்பு மரியாதை உங்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது. நீங்கள் எத்தனை ஆண்டுகள் படித்தீர்களோ அத்தனை ஆண்டுகளுக்கான மரியாதை உங்களுக்கு உண்டு, அதற்கான மதிப்பு உங்களுக்கு உத்தரவாதமாக உண்டு. இப்படிப்பட்ட உத்தரவாதத்தை மாணவர்களுக்கு வேறு எந்த அரசுமே கொடுத்ததில்லை. அதை இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 சாத்தியப்படுத்தி இருக்கு. அதைவிட ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ரேஷியோ, அது வந்து 30 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இதே நேரத்தில் பழங்குடியினர் சிறுபான்மையினர் பெருவாரியாக இருக்கிற பகுதி அல்லது ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, அந்த இடத்துல 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்ப இது நடைமுறைக்கு வந்தால் என்ன தெரியுமா ஆகும்? இன்னைக்கு ஆட்டு மந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் 70 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடைச்சு வச்சுட்டு ஒரு டீச்சரை போட்டு இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரன் பண்றாங்க பாருங்க, இதெல்லாம் காலாவதி ஆகி போகும். 25 இல்லாட்டி 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் போட்டே ஆகணும். ஆசிரியர் படிப்பு படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆசிரியர்களுக்கு இனி வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இதன் மூலம் வேலை வாய்ப்பு பெறுகிற ஆசிரியர் வேலை, அதாவது இந்த கல்விக் கொள்கை கொடுத்தது மாதிரி ஆசிரியர்களுக்கு மரியாதை வேற எந்த கல்வியும் தரல. ஆசிரியர் படிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை டிஃபைன் பண்ணுகிறது, அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை டிஃபைன் பண்ணுகிறது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஆசிரியர்கள் ஆசிரியர் பணி தவிர்த்த மற்ற பணிகளுக்கு ஈடுபடுத்த கூடாது என்பதை எது சொல்லுகிறது. இப்போ பல இடங்கள்ல நாமே பார்த்திருப்போம், பல பிரைவேட் ஸ்கூல்ஸ் சரி, ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கூட ஆசிரியர்கள் அவர்கள் பணி தவிர்த்து மீதி இருக்கிற நேரத்துல ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு ரைட்டர் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, பேரேடு எழுதிட்டு இருப்பாங்க, அப்புறம் வேறு பல கணக்கு வேலைகளை பார்ப்பார்கள். இதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய அந்த மதிய உணவு போட வேண்டிய இடத்துல ஆசிரியர்கள் நின்று கொண்டு அதை வேலை பார்த்து கொண்டு இருப்பார்கள். முழுக்க முழுக்க ஆசிரியர்கள் படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும், கல்வியின் மீது கவனம் செலுத்த வேண்டும். அதற்கென்று தனியாக ஆள் போட்டுக் கொள்ளலாம். ஆசிரியர்கள் ஆசிரியர் பணியை சரியாக செய்தால் போதும். இதை இந்த தேசிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த செகண்டரி லெவல்ல ஃபாரின் லாங்குவேஜஸ் கொடுக்குறாங்க. கொரியன் லாங்குவேஜ் ஆகட்டும், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஆகட்டும், இது போல பல்வேறு மொழிகளை வந்து அது கொடுப்பதற்கான சாத்தியங்களை இந்த தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கி இருக்கிறது. இங்க வந்து ஆர்ட்ஸுக்கே மரியாதை கிடையாது. இன்னைக்கு நமக்கு தெரியும், அதாவது ஒரு எம்ஏ ஏதாவது எக்கனாமிக்ஸோ இல்லாட்டி ஒரு ஹிஸ்டரியோ
இதெல்லாம் வந்து குறைஞ்ச படிப்பே கிடையாது. அமெரிக்காலாம் போனீங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கு இருக்கிற மரியாதையும் மதிப்புமே வேற. ஆனா இங்க எக்கனாமிக்ஸ் யார் எடுப்பா? பிளஸ் டூல யாரு லோயஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ, ஜஸ்ட் எபோவ் ஃபெயில் மார்க் தான் அவங்க வந்து எக்கனாமிக்ஸுக்கு போவாங்க. ஆனால் மீண்டும் இந்த கலை சார்ந்த படிப்புகளுக்கு புதிய மரியாதையை கொண்டு வருவதற்கான முயற்சியை இந்த தேசிய கல்விக் கொள்கை முன்னெடுக்கிறது. ஐஐடி ஐஐஎம்முக்கு இணையாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் இங்கே தொடங்கப்பட இருக்கிறது. ஐஐடிக்கு என்ன மரியாதை உண்டோ ஐஐஎம்முக்கு என்ன, அந்த லெவல் ஆஃப் இன்ஸ்டிடியூட் இங்க வந்து ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு வருகிறது. அதோடு மட்டும் இல்ல, இந்த டிரான்ஸ்லேஷன் இன்டர்பிரேஷன் இந்த காலத்துல அது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது இன்னும் சொல்ல போனா அது ஒரு பெரிய பிசினஸ் கூட. அதற்கென்று இப்ப தனியா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இன்டர்பிரேஷன் என்று வரப்போகிறது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. அதே போல நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துக்கணும். அவங்க வந்து 10th இது +1 +2 படிக்கிறாங்க. படிக்கிறப்போ அவங்க வருஷத்துக்கு 2 தடவை எக்ஸாம் எழுதலாம். அந்த 2 தடவை எக்ஸாம்ல அவங்க வந்து ஒரு இதுல சரியா மார்க் வாங்க, இன்னொரு தடவை எக்ஸாம் எழுதலாம். இந்த எக்ஸாம்ல எந்த சப்ஜெக்ட்ல அவங்க வந்து எதுல பெட்டரா மார்க் எடுத்திருக்கா அந்த மார்க் தான் வந்து கடைசியா கணக்கில் எடுத்துக்கொள்ளும். ஆக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 2 வாய்ப்புகள் தரப்படுகின்றன. இன்னைக்கு வந்து எப்படின்னா ஒரு +2 எக்ஸாம் அப்படின்னா வாழ்க்கையில அவன் +2 வரைக்கும் இந்த 12வது வரைக்கும் படிச்சதுக்கு கடைசியில் அந்த ஒரு எக்ஸாம் தான் அவன் வந்து வாழ்க்கையே தீர்மானிக்கிறான். ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த அது அப்படின்னா என்ன அர்த்தம்? கரணம் அப்படின்னா மரணம். அந்த ஒரு வாய்ப்பை அவன் உருப்படியா பயன்படுத்தினால் உண்டு, இல்லைன்னா காலி. இன்னைக்கு அப்படி அல்ல. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 வாய்ப்பு. அந்த 2 வாய்ப்புல எதுல அவன் பெட்டரா ஸ்கோர் பண்றானோ, எதுல சிறப்பான மதிப்பெண் எடுத்து அது கணக்கில் கொள்ளப்படும். அதே போல ஸ்டூடெண்ட்ஸ் தன்னுடைய ஆப்ஷன் சப்ஜெக்ட்ஸை அவர்கள் விருப்பம் போல தேர்வு செய்து கொள்ளலாம். இப்படி கரெக்டா சொல்றேன்னா ஒரு ஓப்பன்னஸ், நிறைய திறப்புகளோடு கூடின ஒரு அற்புதமான ஒரு தேசிய கல்விக் கொள்கை இது. அது மட்டுமல்ல, இன்னொரு புரட்சிகரமான ஒரு விஷயமும் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்கிறது. 5ஆம் வகுப்பு வரை அத்தனை குழந்தைகளும் தாய்மொழியில் தான் கல்வி கற்றாக வேண்டும் என்பதை அது வற்புறுத்துகிறது. அதான் அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5th வரைக்கும், ஆனா ப்ரிஃபரபிளி 8th வரைக்கும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 8வது வரை என்பதை பரிந்துரைக்கிறது, 5 வரை என்பதை கட்டாயமாக்குகிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த அரசியல்வாதிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் எல்லாம் தெரியும். தமிழை வச்சே ஒரு பெரிய அரசியல் நடந்தது. தாய்மொழி என்று சொல்லி அரசியல் நடந்தது. ஆனால் தாய்மொழியை வற்புறுத்தக்கூடிய ஒரு கல்வியை இதுவரைக்கும் அவர்கள் முன்வைத்ததில்லை. மாறாக ஆங்கில மோகத்தை தான் வளர்த்தார்கள். ஆனால் இங்கு தேசிய அளவிலான ஒரு தேசிய கல்விக் கொள்கை 2020 5 வரை தாய்மொழி வழியிலான கல்வியை வற்புறுத்துகிறது, கட்டாயமாக்குகிறது. இது ஒரு புரட்சிகரமான ஒரு அம்சமாகும். ஆனால் இந்த கல்விக் கொள்கையை அந்த கல்விக் கொள்கையிலேயே குறிப்பிடப்படாத ஏதேதோ காரணங்களை சொல்லி இந்த கல்விக் கொள்கை உள்ளே வந்துவிடவே கூடாது. மாணவர்கள் மிகச்சிறந்த அறிவை பெற்றுவிடவே கூடாது. அப்படி பெற்றுவிட்டால் தாங்கள் நடத்துகிற கல்வி வியாபாரத்துக்கு பங்கம் ஏற்பட்டு விடும் என்பதற்காக ஒரு மோசமான அரசியலை கழகங்கள் முன்னெடுத்து கொண்டிருப்பது வேதனைக்குரியது. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த கழகங்கள் துணிச்சலாக இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றன என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. இன்னமும் தமிழக அரசியல் என்பது கழகங்களுக்கு இடையிலான ஒரு பிளே கிரவுண்டாக இருப்பதுதான் காரணம். இந்த 2 கழகங்களை தாண்டி 3வதாக ஒரு சக்தி இங்கு உருவாகவே இல்லை. எனவே ஒரு கழகத்தை பிடிக்கவில்லை என்றால் இன்னொரு கழகத்துக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பது இந்த 2 கழகத்துக்கும் தெரியும். எனவே அவர்கள் இப்படி ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வேண்டும் என்று சொன்னால் இந்த கழகங்களுக்கு இணையான ஒரு 3வது அரசியல் சக்தி உருவாக வேண்டும். அப்போது மொத்த அரசியல் சூழலும் மாறும். மொத்த அரசியல் சூழல் மாறுகிற போது மொத்த கல்வி சூழல், மொத்த கலாச்சார சூழலும் மாறும். நன்றி, வணக்கம். அரசியல், ஆன்மீகம், இலக்கியம், சமூகம் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் வழங்கும் திறனாய்வு அலசல்களை தெரிந்து கொள்ள கோலாகலாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.